வணக்கம். சொல்லுங்க. ப்ரோ இப்ப 2026 யாருடையதுன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? வருகின்ற 2026 தேர்தலை ஒட்டி மிகச் சிறப்பாக வீரநடை போட்டு வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கும் எங்கள் கழக தலைவர் தான் 7வது முறையாக ஆட்சி அமைத்து ஆட்சியில் பொறுப்பேற்றுவார். தேர்தலின் ஒட்டி கொடுமை பாருங்க. ஒரு அனுபவமான தலைவருக்கும் ஒரு அனுபவம் இல்லாத தலைவருக்கும் தான் போட்டி என்கிறார்கள். புதிதாக வாக்களிக்க இருக்கும் தோழர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தொண்டர்களை மதிக்கக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும். தொண்டர்களின் உணர்வை புரிந்து கொள்ள தலைவராக இருக்க வேண்டும். ஆக இரண்டும் இருக்கக்கூடிய தலைவர் தான் நம் கழக தலைவர் அவர்கள். ஒரு அனுபவம் இல்லாத தலைவர் செய்த தவறை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கரூரில் 41 பேர் இறந்த நிலையில் தொண்டர்கள் என்று பாராமல் தெரித்து ஓடிய அவர் தலைவரா? செய்தி அறிந்தவுடன் இரவோடு இரவாக நேரில் சென்று 41 குடும்பங்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார அவர் தலைவரா? நீங்கள் சிந்திக்க வேண்டும் தோழர்களே. வருகின்ற 26 தேர்தலில் வெல்வம் 200 படிப்பம் வரலாறு, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக உள்ளார்கள். எப்போது வாக்களிப்போம் என்று கண்டிப்பாக நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். 2026 எங்கள் கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான் 7வது முறையாக பொறுப்பேற்பார். கண்டிப்பா. நன்றி.